Hello guys, welcome back to my YouTube channel. I'm Rudan Aarti. If you are new to my channel, I am Aarti Priyanka. I'm doing final year MBBS in Bangladesh. இந்த vlog என்ன vlogனா வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு காலேஜில் வந்து வர சொல்லியிருந்தாங்க. இந்த vlog ஃபுல்லாக வந்து காலேஜ் பற்றி தான் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா 1.5 months முன்னாடி நான் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னால 3 years முன்னாடி நம்ம வந்து செக்இன் பண்ணிடணும். ஸோ 3 years முன்னாடி நான் வந்து ஏர்போர்ட் போயிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா அப்பா கிட்ட வந்து உள்ளே வந்துட்டு பாய் சொல்லிட்டேன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பேசிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளார போய்ட்டு செக்இன் பண்ணிவிட்டு இமிக்ரேஷனுக்கு போனோம். இமிக்ரேஷன் வந்து இன்டர்நேஷ்னல்ஸ் போகிறீங்கன்னா இமிக்ரேஷன்ஸ் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வச்சுருக்கிறத வந்து செக்இன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஹேண்ட் லக்கேஜ் செக்இன் சொல்லுவாங்க. அந்த கவுண்டர் போனதுக்கப்புறம் உங்கள் போர்டிங் பாஸில் வந்து கேட் நம்பர் இருக்கும். அந்த கேட் நம்பர் பக்கத்தில் போய் நம்ம போய் கொஞ்சம் ஒரு 30 minutesக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கலாம். ஏதாச்சும் சாப்பிட்னாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். 25 minutesக்கு முன்னாடி கேட் ஓப்பனிங் பற்றி சொல்லுவாங்க, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அப்போ நம்ம ரெடி ஆகிட்டு ஒரு ஜோனாக வந்து வர சொல்லுவாங்க. ஒரு தடவையும் வந்து லீவ் முடிச்சுட்டு 1 மாதம் 1.5 மாதம் லீவ் முடிச்சதுக்கப்புறம் அந்த மெமரிஸ் இருக்கிற அது வந்து காலேஜ் போகணுன்னு தோணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது சொல்லவே முடியாது. இந்த பாப்பா வந்து என் பக்கத்தில் தான் உட்காந்தாங்க. ரொம்ப சுட்டியாக இருந்துச்சு. ஸோ ஃப்ளைட்டு 2.5 hours இந்த பாப்பா வந்து என்கிட்ட நல்லா அட்டாச் ஆகிட்டாங்க. அவங்க அம்மாவும் நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறம் லேண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் டாக்காக்கு போயிட்டு திருப்பி இமிக்ரேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் லக்கேஜ் வந்து எடுத்துகிட்டு திருப்பி டொமஸ்டிக் ஃப்ளைட்டு சேஞ்ச் பண்ணணும். டொமஸ்டிக் ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அங்கே திருப்பி போய் செக்இன் பண்ணிவிட்டு நம்ம லக்கேஜ்லாம் வந்து செக்இன் வெயிட் போடுறது தான் வந்து செக்இன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் 25 minutes வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஃப்ளைட் கால் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சில்லட் ரீச் ஆகிட்டேன். ஹாஸ்டலுக்கு இந்த தடவை எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு வீட்டை விட்டு ஹாஸ்டலுக்கு வர்றது. அப்புறம் தான் யோசித்தேன், நிறைய பேர் வந்து இதேமாரி ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பங்களாதேஷில் ஏதாச்சும் இப்போ திருப்பி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எதுவும் ப்ராப்ளம் போகல. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிட்டு